Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். என்னோட நியூமெரிக்கல் அனாலிசிஸ் பைத்தானோட 38வது பகுதிக்கு வரவேற்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு 2, 3 தியரம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதை ப்ரூவ் பண்ணிட்டு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்க்கலாம். அது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றது ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் ஏற்கனவே டயகனலி டாமினன்ட் சொன்னேன். ஸோ சப்போஸ் உங்களோட மேட்ரிக்ஸ் வந்து A11, A12 எக்ஸெட்ரா A1n, A2n, A21, A22 எக்ஸெட்ரா A2n எக்ஸெட்ரா AN1, AN2 எக்ஸெட்ரா ANN இருக்கு. இது வந்துட்டு எப்போ டயகனலி டாமினன்ட் சொல்கிறேன்னா, இப்போ இந்த டயகனல் என்ட்ரிஸ் எல்லாமே வந்துட்டு என்ன இருக்கணும், டாமினன்ட் என்ட்ரியாக இருக்கணும். அதாவது என்ன அர்த்தம்னா, இப்போ சம்மேஷன் ஏஐ எடுக்கிறேன்னா அந்த சம்மேஷன் ஏஐ வந்து கிரேட்டர் தேன் சம்மேஷன் மீதி எல்லா என்ட்ரியும் சம் பண்ணுறதுக்கு. ஓகே, ஐ நாட் ஈக்குவல் அந்த என்ட்ரியை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா என்ட்ரியும் சம் பண்ணேன்னா ஓகே ஜே ஈக்குவல் டு 1 to n ஏஐஜே. இது சம் பண்ணும்போது இது வந்து எல்லா ஐக்கும் ட்ரூவாக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த ஒரு ரோக்கு மட்டும் இல்லை, எல்லா ரோக்கும் வந்து இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து டயகனலி டாமினன்ட் மேட்ரிக்ஸ்னு பேர். ஸோ இது வந்து ரோ டயகனல் டாமினன்ட் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் ரோ சம் பண்ணுறதுனால இதே வந்து காலம் சம் பண்ணிங்கன்னா அது வந்து காலம் டாமினன்ட் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த டயகனல் டாமினன்ட் இஃப் த ஃபாலோயிங் இன்இக்வாலிட்டிஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கால்டு ரோ டயகனல் டாமினன்ட்ஸ் அண்ட் காலம் டயகனல் டாமினன்ட்ஸ் அதுவும் இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து நம்ம வந்து டயகனல் டாமினன்ட்னா இதுதான் சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, கிரெஸ்கோரின் டிஸ்க் அப்படின்ற ஒரு டெஃபினிஷன் சொல்கிறேன். ஓகே, கிரெஸ்கோரின் டிஸ்க் அப்படின்றது என்ன அப்படின்னா, இது வந்து நமக்கு பின்னாடி வந்துட்டு நம்மளோட ஐகன் வேல்யூஸ் யூஸ் பண்ணுறப்பையும் வரும். ஓகே, ஸோ அதுக்குள்ளே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கிரெஸ்கோரின் டிஸ்க் என்னன்றது அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்துட்டு இது வந்துட்டு என்ன சொல்ல போகுதுன்னா, நம்ம வந்துட்டு ஐகன் வேல்யூஸை பற்றி சொல்ல போகுது. அதுக்காண்டி தான் இது. ஓகே, ஸோ இந்த கிரெஸ்கோரின் டிஸ்க் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நம்ம டயகனல் டாமினன்ட் பார்த்தோம்னா அதே மாதிரி அதோட ரிலேட்டட் தான் இது. என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து இந்த A11 இருக்குல்ல, அந்த A11 வச்சுட்டு ஒரு சென்டராக வச்சுக்கிறேன். இப்போ ஒரு டிஸ்க் வரைய போகிறேன். அதோட சென்டர் வந்துட்டு A11. ஓகே, ரேடியஸ் வந்து என்ன எடுக்க போகிறோம்னா ஏஐஜே எடுக்க போகிறேன். ஐ நாட் ஈக்குவல் டு ஜே. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் A1j ஐ ஈக்குவல் டு ஜே ஈக்குவல் டு, ஸோ இது வந்து 1 தான் எடுத்திருக்கேன். ஸோ ஜே நாட் ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ ஜே 2 to n எடுத்துக்கிறேன். ஓகே, ஜே ஈக்குவல் 2 to n எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஏஐஐ. ஓகே, ஸோ கிரெஸ்கோரின் டிஸ்க் எப்படி எடுக்கணும்னா, ஏஐஐ வந்து சென்டராக வச்சுட்டு ஓகே ரேடியஸ் வந்து என்ன இருக்குன்னா ஆர்ஐன்றது வந்து ரேடியஸ் அப்படி இருக்குன்னா சம்மேஷன் ஐ நாட் ஈக்குவல் டு ஜே ஈக்குவல் டு 1 to n ஏஐஜே. ஓகே, இது ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி. ஸோ இது ஒரு ஏ வந்து சென்டர். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு டிஸ்க் வரைய போகிறேன். அந்த டிஸ்க் வந்துட்டு இந்த டிஸ்க் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, ஸோ சப்போஸ் A11 எடுக்கிறேன்னா ஓகே, ஸோ A11 இங்கே இருக்குது அப்படின்னா இந்த A11 சுற்றி ஒரு வால் ஒரு டிஸ்க் வரைகிறேன். ஓகே, ஸோ இந்த டிஸ்கில் வந்து ஒரு சர்க்கிள் வரைகிறேன். ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது A11 இருந்துச்சுன்னா இதோட ரேடியஸ் வந்து R1ன்றது சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு ஜே வந்து நாட் ஈக்குவல் டு 1 ஐ வந்து நாட் ஈக்குவல் டு 1 இருக்கணும். ஜே ஈக்குவல் டு 1 to n. ஸோ அது வந்துட்டு ஒரு டிஸ்க். அதே மாதிரி A12. ஸோ அதே மாதிரி இன்னொரு A12 இங்கே இருக்குன்னா ஸோ அதை சுற்றி R2ன்ற ஒரு ரேடியஸ் வச்சு ஒரு டிஸ்க் வரைகிறேன். ஓகே, ஸோ இது எல்லாமே வரைங்களா அதுக்கு பேர் வந்து அந்த சர்க்கிள் இருக்குல்ல, அதில் வந்துட்டு உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்துனா அதுக்கு பேர் வந்து டிஸ்க்னு பேர். ஸோ டிஐன்றது எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா, டிஐ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் லாம்டா சச் தட் லாம்டா மைனஸ் ஏஐஐ, அதாவது இதோட சென்டர் வந்துட்டு இந்த டிஸ்கோட சென்டர் வந்துட்டு ஏஐஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சம்மேஷன் ஐ நாட் ஈக்குவல் டு ஜே ஈக்குவல் டு 1 to n ஏஐஜே. ஓகே, ஸோ இது வந்துட்டு திஸ் இஸ் நத்திங் பட் ஆர்ஐ. ஓகே, ஸோ இந்த மாதிரி எடுக்கிறேன்ல, இதுக்கு பேர் வந்துட்டு இந்த டிஸ்க்கு பேர் என்ன பேருனா, இந்த டிஸ்க்கு பேர் வந்து கிரெஸ்கோரின் டிஸ்க் அப்படின்னு பேர். இந்த டிஸ்க்கு பேர் என்ன பேர், கிரெஸ்கோரின் டிஸ்க் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ இது வந்து என்ன சொல்ல போகுதுன்னா, இந்த ஐகன் வேல்யூஸ் எல்லாமே இதுக்குள்ளே இருக்க போகுது அப்படின்றத சொல்ல போகுது. ஸோ அப்போ இந்த மேட்ரிக்ஸை இதை வச்சுட்டு ரிலேட் பண்ணி ஒன்று சொல்ல போகுது, அதான் வந்துட்டு அதோட இது. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, இந்த டிஸ்க். ஓகே, ஒரு டிஸ்க் வரைங்க. அந்த டிஸ்கோட சென்டர் வந்து ஏஐ, ரேடியஸ் வந்து என்னவா இருக்கு, மீதி உள்ள என்ட்ரிஸோட சம். அதான் வந்து இதோட அந்த கிரெஸ்கோரின் டிஸ்கோட பேர். ஓகே, ஸோ இந்த கிரெஸ்கோரின் டிஸ்க் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கிரெஸ்கோரின் டிஸ்க் தியரம் வந்துட்டு
எவ்ரி ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ லைஸ் வித்தின் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த கரஸ்பாண்டிங் டிஸ்க். எந்த ஒரு ஐகன் வேல்யூ, ஓகே, ஸோ இந்த ஏ மேட்ரிக்ஸ்க்கு ஒரு ஐகன் வேல்யூஸ் இருக்க போகுது. ஓகே, ஸோ ஐகன் வேல்யூஸ் இருக்குல்ல, அந்த ஐகன் வேல்யூஸ் எல்லாம் எங்கே இருக்க போகுது அப்படின்னா அந்த ஐகன் வேல்யூஸ் எல்லாமே வந்து வித்தின் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த கரஸ்பாண்டிங் டிஸ்க். ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் நிறைய இது வந்து பாருங்க, இது A1 A22 இருக்குல்ல, அதே மாதிரி A33. ஓகே, ஸோ A33 இங்கே இருக்கலாம், A33 இதோட ரேடியஸ் வந்து R3. இதே மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா ANN இருக்கு. ஸோ ANNோட இது வந்து இங்கே இருக்கும். ஸோ இப்போ என்ன இருக்கு போதுன்னா இந்த ஐகன் வேல்யூஸ் எல்லாமே என்ன இருக்குன்னா அந்த எல்லா ஐகன் வேல்யூ வித்தின் ஒன் ஆஃப் த கரஸ்பாண்டிங் டிஸ்க். ஓகே, ஒன்று இங்கே இருக்கலாம், ஒன்று இங்கே இருக்கலாம், அல்லது இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு டிஸ்கில் அது இருக்க போகுது. அதுதான் இந்த தியரம் சொல்லுது. ஓகே, ஸோ அதை எப்படின்றத ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ லெட் அஸ் see that. அது எப்படி ப்ரூவ் பண்ணுறது பார்க்கலாம். சப்போஸ் லாம்டா கேன்றது என்னோட ஐகன் வேல்யூ. ஓகே, ஸோ லெட் அஸ் ப்ரூவ் தட். ஓகே, எவ்ரி ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ லைஸ் வித்தின் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த கரஸ்பாண்டிங் டிஸ்க்ன்றதை ப்ரூவ் பண்ணலாம். சப்போஸ் லாம்டா கேன்றது என்னோட ஐகன் வேல்யூ. ஓகே, ஸோ ஏன்றது கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ், லாம்டா கேன்றது ஐகன் வேல்யூ, அதோட கரஸ்பாண்டிங் ஐகன் வெக்டார்ஸ் வந்து லெட்ஸ் சே xk1 xk2 எக்ஸெட்ரா xkn. இது வந்து கரஸ்பாண்டிங் ஐகன் வெக்டார். ஸோ இதான் என்னோட பேர். ஓகே, ஸோ லாம்டா கே சமா xk இதான் என்னோட பேர். ஓகே, ஏதோ ஒரு ஐகன் வேல்யூ எடுக்கிறேன், அதோட பேர் வந்து இது கரஸ்பாண்டிங் ஐகன் வெக்டார் எடுக்கிறேன். ஸோ இப்போ நான் என்னோட ஐகன் வெக்டாரை எப்படி சூஸ் பண்ண போறேன்னா, ஓகே, ஐகன் வெக்டார் எப்படி சூஸ் பண்ண போறேன்னா xkj வந்துட்டு ஈக்குவல் டு 1. ஓகே, அண்ட் ஸோ இது ஒரு இது. ஓகே, j ஈக்குவல் டு கேவா இருக்கும்போது xk ஈக்குவல் டு 1 xkj ஈக்குவல் டு 1 எடுத்துக்கிறேன். அது இல்லாத பட்சத்தில் xkj வந்துட்டு லெஸ் தேன் 1 எடுத்துக்கிறேன், j நாட் ஈக்குவல் டு k. இட் இஸ் பாசிபிள். இது எப்படி பண்ணலாம்னா அந்த xkj வந்துட்டு j ஈக்குவல் டு 1 இருக்கும்போது உள்ள என்ட்ரி இருக்குல்ல, அதை வந்து அதில் டிவைட் பண்ணுங்க. ஓகே, ஸோ அப்படி டிவைட் பண்ணிங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துட போகுது. ஸோ இது இட் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள். எப்படி பாசிபிள்னா such an x always exist. ஓகே, எப்படி கண்டுபிடிக்கலாம்னா by dividing the eigen vector by its largest modulus. இதோட ஐகன் வெக்டாரோட லார்ஜஸ்ட் மாடுலஸ் இருக்குல்ல, அது வந்து டிவைட் பண்ணிங்க. ஓகே, ஸோ சப்போஸ் அது வந்துட்டு அந்த kjth என்ட்ரியில் நாட் ஈக்குவல் இருந்துச்சுன்னா அந்த உங்களோட இண்டெக்ஸிங் வந்து மாற்றிக்கோங்க. ஓகே, ஸோ சப்போஸ் உங்களோட அது பாசிபிளாக இல்லைன்னா உங்களோட இண்டெக்ஸிங்கை மாற்றிக்கோங்க. இண்டெக்ஸிங்கை மாற்றிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், அது வந்துட்டு திருப்ப வந்து அந்த மாதிரி திருப்ப வந்துட்டு அந்த kjth என்ட்ரி வந்து என்ன இருப்பது, நமக்கு வந்து 1 வரப்போகுது. ஸோ அதனால திஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள். ஓகே, xkj ஈக்குவல் டு 1 xkj லெஸ் தேன் 1. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 10வது என்ட்ரி எடுக்கிறீங்க, அந்த 10வது என்ட்ரியில் வந்து xkj வந்து டிவைட் பண்ணதுக்கப்புறம் இப்போ லார்ஜஸ்ட் மாடல்ஸ் எடுக்கிறீங்க, அதை டிவைட் பண்ணதுக்கப்புறம் வந்து லெஸ் தேன் 1 ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த 10வது என்ட்ரியை மாற்றிடுறீங்க, அதை வந்து வேறு இடத்துல மாற்றிடுறீங்க. ஸோ அது வந்து இப்போ 15வது என்ட்ரியில் வந்து அந்த 15வது என்ட்ரியாக மாற்றிக்கிறீங்க. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், அது வந்துட்டு அந்த இந்த மாதிரி பாசிபிலிட்டி வருது. சச் அண்ட் ஆல்வேஸ் இது வந்து கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன AXK என்னன்னு பார்க்கலாம். AXKன்றது லாம்டா xk அக்கார்டிங் டு த ஐகன் வேல்யூ. ஐகன் வேல்யூ ப்ராப்ளம் படி லாம்டா k xk. லாம்டா k xk வந்து ஆல்வேஸ் இது. ஸோ இது என்னது அப்படின்னா லாம்டா k xk. ஸோ இது என்னன்னு கால்குலேட் பண்ணலாம். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னன்னு கால்குலேட் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வரப்போகுதுன்னா சம்மேஷன் akj இன்ட்டு xkj வரப்போகுது. j ஈக்குவல் டு 1 to n வரும். ஓகே, ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன வரப்போகுது, ஸோ லாம்டா k xk லாம்டா k தான் வரப்போகுது. ஓகே, ஸோ லாம்டா k. ஸோ இது வந்து என்ன பண்ணுறேன்னா AXK லாம்டா k xk எடுக்கிறேன். இது வந்து என்ன வரப்போகுது AKJ XKJ ஈக்குவல் டு லாம்டா k அப்படின்றது வரப்போகுது. ஏன்னா இது வந்து ஐகன் வேல்யூஸ் இதில் வரப்போகிறதுனால இது வந்து இது வரப்போகுது. ஸோ AXK எடுத்துட்டேன். இது வந்து நான் ஆக்சுவலாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து இந்த XK வந்து என்ன பண்ணிடுறேன், நான் வந்து டிவைட் பண்ணுறதுனால என்ன ஆயிரும், இது வந்து மாடலஸ் வந்து லெஸ் தான் ஆயிரும். ஸோ அதனால இது பாசிபிளாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன். ஒன்று வந்துட்டு j ஈக்குவல் டு 1 அனதர் வந்துட்டு AKK XK அதை மட்டும் XKK மட்டும் எடுக்கிறேன். ஓகே, ஸோ XKK மட்டும் எடுக்கிறேன். ஸோ இதில் வந்து j நாட் ஈக்குவல் டு j வந்துட்டு நாட் ஈக்குவல் டு j வந்து நாட் ஈக்குவல் டு கேவாக எடுக்கிறேன். ஸோ இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா இந்த xk வந்து ஆல்ரெடி நான் எப்படி சூஸ் பண்ணியிருக்கேன், அது வந்து xkk வந்து 1ன்ற மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். அதனால இந்த நேரம் இது வந்து இருக்காது. ஓகே, ஸோ அப்போ இந்த பக்கம் லாம்டா k xkk வரும். xkk வந்து ஆல்ரெடி 1, அதில் வந்து வெறும் லாம்டா k மட்டும் தான் இருப்பது. ஓகே, லாம்டா k xk எடுக்கிறேன். ஸோ அதோட மல்டிப்ளை பண்ணும்போது இது மட்டும் தான் ஆன்சர் இருப்பது. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா ஸோ இப்போ இதில் இருந்து என்ன எழுதலாம்னா சம்மேஷன் I ஈக்குவல் டு j ஈக்குவல் டு 1 to n j நாட் ஈக்குவல் டு k AXJ XKJ. ஓகே, XKJ ஈக்குவல் டு லாம்டா k மைனஸ் AKK. முடிஞ்சுதா? ஓகே, ஸோ அந்த ஒரு என்ட்ரி மட்டும் எடுக்கிறேன். ஓகே, லாம்டா k xkன்ற அந்த ஒரு என்ட்ரி மட்டும் KK என்ட்ரி மட்டும் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும், AXK இருக்கும்போது இந்த இது வரப்போகுது. ஸோ இது வருது. ஸோ அப்போ இதில் என்ன பண்ணுறேன்னா ரெண்டு பக்கமும் மாடலஸ் எடுக்கிறேன். அப்போ லாம்டா k மைனஸ் AKK லெஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் j ஈக்குவல் டு 1 to n j நாட் ஈக்குவல் டு k AKJ XKJன்னு வரப்போகுது. ஓகே, இது வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஸோ ட்ரையாங்கிள் ஈக்குவல் யூஸ் பண்ணலாம். லெஸ் ஆர் ஈக்குவல் டு சம்மேஷன் j ஈக்குவல் டு 1 to n j நாட் ஈக்குவல் டு k AKJ இன்ட்டு XKJ.
பட் எக்ஸ்கேஜெல்லாம் என்ன, எக்ஸ்கேஜெல்லாம் எப்படி சூஸ் பண்ணியிருக்கேன், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்றுன்ற மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அதுதான் சூஸ் பண்ணியிருக்கேன். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்றுன்ற தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்று சூஸ் பண்ணியிருக்கனால இது என்ன இருப்பது, இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to n ஜே நாட் ஈக்குவல் டு கே ஏகே ஜே. அப்போ என்ன ஆகுது, லாம்டா கேன்றது ஐகன் வேல்யூ எடுத்து அது வந்து எங்கே இருக்குது, லாம்டா கே மைனஸ் ஏகேகே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏகேஜேவாக இருக்குது. வாட் இஸ் திஸ் ஒன், இதோட டெஃபினிஷன் என்ன, இது வந்து ஆர்கே. அப்போ என்ன ஆகுது, எந்த ஒரு ஐகன் வேல்யூ எடுத்தாலும் அது எங்கே இருக்குது, ஏதாவது ஒரு ரெஸ்கோரன் டிஸ்கில் இருக்குது அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதான் இதோட. ஓகே, நெக்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா, மேபி இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ப்ராப்ளம் கூட போடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து 2 4 3 7 இந்த மாதிரி எடுக்கிறேன்னா, ஓகே, அல்லது இந்த ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். 2 4 7 அந்த மாதிரி 2 4 7னா நம்ம வந்துட்டு ஓகே 2 4 7 எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து இதோட கிரெஸ்கோரன் டிஸ்க் என்னவா இருப்பதுன்னா D1 R1 A11 வந்துட்டு 2, ஓகே, A22 வந்துட்டு 7, ஓகே. இதோட ஐகன் வேல்யூஸ் உங்களுக்கு தெரியும் 2 1 7ன்றது. ஸோ இது வந்து நம்ம செக் பண்ணலாம் எப்படி இருக்குதுன்னு. ஸோ R1 வந்துட்டு என்னது, R1 வந்துட்டு 4, ஓகே, R2 வந்துட்டு 0, ஓகே, R2 வந்து 0. ஸோ அது அப்போ அதோட ஐகன் வேல்யூ டைரெக்டாக அதிலே வந்துருச்சு. ஸோ அப்போ A11 வந்து என்ன இருப்பது, A1 D வந்து என்ன இருப்பது, D வந்து செட் ஆஃப் ஆல் lambda such that lambda minus 2 less than or equal to less than 4. Okay, D1 D2 வந்து என்ன இருக்குது, lambda such that lambda minus 7 less than or equal to 0. Okay, ஸோ அப்போ இது என்ன ஆயிடுது, இது வந்து 7 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதில் வந்து என்ன ஆகுது, 7 ஒரு ஐகன் வேல்யூ, இது வந்து 2 வந்து ஒரு ஐகன் வேல்யூ. ஸோ lambda minus 2 வந்துட்டு less than 4னா அதோட இது பார்த்தீங்கன்னா அது என்ன ஆயிருது, 2 வந்துட்டு அந்த ஐகன் வேல்யூஸ் வந்து அதிலே இருக்க போகுது. ஸோ அது முடியும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து வேறு ப்ராப்ளமும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இது இருக்கட்டும். அடுத்தபடி என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அடுத்து என்ன பண்ண போனால், LU டிகம்போஸ் வந்து எவ்ரி டயகனலி டாமினன்ட் மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலர் அண்ட் இது வந்து LU டிகம்போஸ் இருக்குன்னு சொல்ல போகிறோம். ஸோ எவ்ரி டயகனலி டாமினன்ட் மேட்ரிக்ஸ் இஸ் நான் சிங்குலர், இஸ் நான் சிங்குலர் and has an LU decomposition. ஓகே, இதை ப்ரூவ் பண்ணும். ஸோ எப்படி ப்ரூவ் பண்ணலான்னு பார்ப்போம். சப்போஸ் ஏ வந்து டயகனலி டாமினன்ட், ஓகே, ஏ வந்து டயகனலி டாமினன்ட் மேட்ரிக்ஸாக இருக்குது. ஸோ கிரெஸ்கோரன் டிஸ்க் தியரம் படி என்ன பண்ணலாம்னா, வாட் யூ காட் டு ப்ரூவ் இஸ் தட் வி காட் டு ப்ரூவ் தட் லாம்டா நாட் ஈக்குவல் டு 0. அதை ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அது வந்து நான் சிங்குலர்னு வந்துடும். ஓகே, ஸோ அஸ் பர் கிரெஸ்கோரன் டிஸ்க் தியரம் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, லாம்டா வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். லாம்டா நாட் ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணோம்னா நம்மளோட இது வந்து லாம்டா நாட் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். அதாவது எதனால வந்துன்னா நான் என்ன ப்ரூவ் பண்ணால் நான் சிங்குலர்னு ப்ரூவ் பண்ணணும். நான் சிங்குலர்னா என்ன அர்த்தம்னா டிடர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0. இப்போ டிடர்மினன்ட் வந்து ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் வந்து 0 இருக்கும். ஏன்னா டிடர்மினன்ட் இஸ் நத்திங் பட் ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ். எல்லா ஐகன் வேல்யூஸையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதோட வேல்யூஸ் என்ன வருதோ அதான் வந்து டிடர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வரப்போகுது. ஸோ அதனால என்னன்னா, இப்போ லாம்டா வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணால் போதும், எனக்கு வந்து என்னோட ப்ரூவ் பண்ணணும். நான் வந்து கான்ட்ரரியாக எடுத்துக்கிறேன். சப்போஸ் ஏதோ ஒரு லாம்டாக்கே வந்து 0வாக இருக்குது. சப்போஸ் ஒரு லாம்டாக்கே 0வாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, என்ன ஆக போகுது, தென் என்ன ஆகுது, ஏகே ஏஐஐ ஓகே. அந்த இது கரஸ்பாண்டிங் என்ன இருப்பதுன்னா ஒரு இது வரப்போகுது. ஓகே, ஸோ லாம்டா கே ஈக்குவல் டு 0னா என்ன ஆகுதுன்னா, ஸோ அந்த கரஸ்பாண்டிங் இதை எடுத்துக்கிறேன் ஏகேகே. ஓகே, ஸோ என்ன ஆகுது, லாம்டா மைனஸ் ஏகேகே ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சம்மேஷன் less than or equal to summation I equal to j equal to 1 to n j not equal to k a k j ன்னு வரும். ஓகே ஓகே, இப்போ லாம்டா வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது என்ன ஆகுது, ஏஐ வந்துட்டு இது என்ன ஆகுது, ஏகேகே less than or equal to summation j equal to 1 to n j not equal to k a k j ன்னு வந்துடும். அப்போ என்ன ஆகுது, இந்த கிரெஸ்கோரன் டிஸ்க் தியரம் படி என்ன ஆகுது, இந்த லாம்டா வந்து இது லாம்டா ஈக்குவல் டு 0ன்றனால இது வந்து டயகனலி டாமினன்ட் கிடையாது. இது வந்து என்ன ஆகுது, டயகனலி டாமினன்ட் இல்லாதனால என்ன ஆகுது, ஸோ நமக்கு டயகனலி டாமினன்ட்னா என்னது, ஏகேகே வந்து எப்படி இருக்கணும், ஏகேக்கு வந்து கிரேட்டர் than or equal to சம்மேஷன் j equal to 1 to n j not equal to k ஏகே ஜேவாக இருக்கணும். ஓகே, பட் இதில் என்ன ஆகுது, லெஸ் than or equal to இருந்தது, லெஸ் than or equal to வந்துச்சுன்னா அப்போ என்ன அர்த்தம், இது வந்து டயகனலி டாமினன்ட் கிடையாது. இட் இஸ் நாட் டயகனலி டாமினன்ட், இட்ஸ் a contradiction. ஓகே, கான்ட்ரடிக்ஷன். அப்போ என்ன அர்த்தம், இந்த இது கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், லாம்டா கே வந்துட்டு நாட் ஈக்குவல் 0 இருக்கும். ஏதோ ஒரு லாம்டா கே 0 இருந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸ் வந்து டயகனலி டாமினன்ட் ஆகாது. அதனால வந்து என்ன ஆயிடுது, அது வந்துட்டு டயகனல் டாமினன்ட் இல்லாதனால நமக்கு கான்ட்ரடிக்ஷன் வந்துடுது. ஸோ அதனால டயகனலி டாமினன்ட் மேட்ரிக்ஸ் இருக்கிறனால இது வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், எல்லா லாம்டா கேவும் நாட் ஈக்குவல் 0 தான் இருக்கும். ஓகே, அது போக என்ன இது பண்ணலாம்னா இன்னொன்று நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். ஓகே,
ஸோ என்ன அப்சர்வ் பண்ணான்னா இப்போ வந்து ஜே ஈக்குவல் டு 1 to n ஜே நாட் ஈக்குவல் டு கே ஏகேஜி எடுக்கிறேன். இதில் ஒரு பார்சியல் சம்மை மட்டும் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு என்னோட ஃபுல் மேட்ரிக்ஸ்க்கும் நான் எடுக்கணும். இந்த ஃபுல் இதையும் நான் சம் பண்ணணும். அதை சம் பண்ணாமல் என்ன பண்ணுறேன்னா ஒரு பாதியை மட்டும் சம் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி இதில் வந்து ஃபுல் இது சம் பண்ணணும், பாதியை மட்டும் சம் பண்ணுறேன். அப்போவும் அந்த என்னவா இருக்குன்னா அந்த ஏகேஜே வந்து ஏகேக்கு அந்த டயகனல் என்ட்ரி தான் வந்து டாமினேட்டாக இருக்க போகுது. அதனால எந்த ஒரு பிரின்சிபல் மைனர் எடுத்தாலும் சரி, அந்த பிரின்சிபல் மைனரும் என்னவா இருக்குதுன்னா நான் சிங்குலராக தான் இருக்குது. ஏன்னா இதில் வந்து எல்லா என்ட்ரிஸ்க்கும் எல்லாமே பாசிட்டிவ் சம் தான். ஸோ இதில் வந்து எந்த நிறையா சம் எடுக்கிறேன், அதுக்கே வந்துட்டு அது வந்து பாசிட்டிவ் வந்துட்டு இது வந்து டாமினேட் பண்ணுது. இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் சம்மை விட்டுட்டேன்னா என்ன ஆகும், அப்போ வந்து இது வந்து இன்னும் டாமினேட் பண்ணும். அப்போ எந்த ஒரு பிரின்சிபல் மைனர்னா சப்போஸ் இதை மட்டும் எடுக்கிறேன்னா இது வந்து நாட் ஈக்குவல் டு 0 தான். அதே மாதிரி இப்போ 2/2 மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன்னா அதில் வந்து என்ன இருக்கும், இதில் இந்த 2 என்ட்ரி மட்டும் இது பண்ணுறேன். ஸோ இப்போ இது வந்துட்டு என்னவா இருக்கும், இதே மாதிரி டாமினன்ட் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும், இதுவும் டாமினன்ட் மேட்ரிக்ஸாக தான் இருக்குது. ஸோ இப்போ எல்லா இதுக்குமே என்ன இருக்குதுன்னா அது டாமினன்ட் மேட்ரிக்ஸாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த லீடிங் பிரின்சிபல் மைனஸ் வந்துட்டு என்னவா இருக்க போது, நமக்கு வந்து நான் சிங்குலராக இருக்க போது. ஸோ இதே இதை வந்து அந்த கிரெஸ்கோரன் டிஸ்க் தியரம் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணான்னா நம்மளோட ஒவ்வொரு மைனர்ஸ்க்கும் இதே ஆர்குமெண்ட் வந்து ரிப்பீட் பண்ணி இது பண்ணலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா எல்லா மைனரும் லீடிங் பிரின்சிபல் மைனர்ஸும் என்னவா இருக்க போது, நான் சிங்குலராக தான் இருக்க போது. அதனால நம்மளோட தியரம் முன்னாடி யூஸ் பண்ண தியரத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா இது வந்து என்னவா இருக்க போது, ப்ரூஃப் வந்துட்டு அந்த முன்னாடி ஒரு தியரம் ப்ரூஃப் பண்ணோம்ல, இந்த பிரின்சிபல் மைனஸ்லாம் வந்து நான் ஜீரோவாக இருந்துச்சுன்னா நான் சிங்குலராக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு நமக்கு LU டிகம்போசன் இருக்க போகுது அப்படின்றது. ஸோ அதை யூஸ் பண்ணி இது பண்ணி அடுத்த தியரம், எவ்ரி நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஹாஸ் a யூனிக் LU டிகம்போசன். மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு யூனிக் LU டிகம்போசன் தான் இருக்க போகுது அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் 2 டிகம்போசன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, சப்போஸ் ஏக்கு வந்து 2 டிகம்போசன் இருக்குது, L1 U1 L2 U2 2 டிகம்போசன் இருக்குது. ஓகே, ஒரு டிகம்போசனில் 2 டிகம்போசன் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், நான் வந்து இந்த 2ஐ மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ L1 U1 ஈக்குவல் டு L2 U2. ஓகே, ஸோ இப்போ இது வந்துட்டு நான் சிங்குலர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டிடர்மினன்ட் ஆஃப் 2 மேட்ரிக்ஸ் எடுத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏவும் பியும் ஒரு 2 மேட்ரிக்ஸ் இருக்குது. டிடர்மினன்ட் ஆஃப் ஏபி வந்துட்டு என்னவா இருக்கும், டிடர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டிடர்மினன்ட் ஆஃப் பியாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் டிடர்மினன்ட் ஆஃப் ஏ வந்துட்டு என்னவா இருக்கும், டிடர்மினன்ட் ஆஃப் L1 இன்ட்டு டிடர்மினன்ட் ஆஃப் U1. அது மாதிரி டிடர்மினன்ட் ஆஃப் ஏ வந்துட்டு டிடர்மினன்ட் ஆஃப் L2 இன்ட்டு U2. ஸோ அப்போ இது நான் சிங்குலர்னா இதுவும் நான் சிங்குலர், இதுவும் நான் சிங்குலர், இதுவும் நான் சிங்குலர், இதுவும் நான் சிங்குலர். ஓகே, ஒன் ஆஃப் த திங்ஸ் வந்து நான் சிங்குலர் ஆனிச்சுன்னா என்ன ஆயிரும், டிடர்மினன்ட் வந்து என்னவாயிரும், 0 ஆயிரும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்துட்டு அது நான் சிங்குலர். ஓகே, ஸோ இப்போ வந்து L1 U1 ஈக்குவல் டு L2 U2 எடுத்தாச்சு. ஸோ அப்போ வந்து L1 நான் சிங்குலர், L2 நான் சிங்குலர், U1 நான் சிங்குலர், U2 நான் சிங்குலர். அப்போ இன்வர்ஸ் வந்து கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ L1க்கும் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், L1க்கும் எக்ஸிஸ்ட் ஆகும், L2க்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், U2க்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ரெண்டு பக்கமும் வந்துட்டு L1 இன்வர்ஸ் L2 இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த பக்கத்தில் வந்து L1 இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இது என்ன L1 இன்வர்ஸ் U1 ஈக்குவல் டு L1 இன்வர்ஸ் L2 U2 இருக்க போகுது. ஸோ இது வந்து ஐடென்டி ஆகும். ஸோ U1 ஈக்குவல் டு L1 இன்வர்ஸ் L2. ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன்னா U2 இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன் ரெண்டு பக்கமும். அப்போ இது என்ன U1 U2 ஹோல் U2 இன்வர்ஸ் ஈக்குவல் டு L1 இன்வர்ஸ் L2 U2 இன்வர்ஸ். அப்போ இது U1 U2 இன்வர்ஸ் ஈக்குவல் டு L1 இன்வர்ஸ் L2 ஆகும். ஓகே, ஆர் இது அப்படி எழுதிக்கலாம். ஸோ L1 இன்வர்ஸ் L2 ஈக்குவல் டு U1 U2 இன்வர்ஸ். ஓகே, ஸோ இப்போ லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், இதுவும் ஒரு லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இன்வர்ஸ் அப்போ லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் வந்து லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ அப்போ இது வந்து என்னது ஃபுல்லாக லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ரைட் ஹேண்ட் சைடு வந்து என்னது, இது ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், இது ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், இது வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்குது. அப்போ என்னவா இருக்குன்னா அந்த மேட்ரிக்ஸ் வந்து கண்டிப்பாக என்னவா இருக்கும், டயகனல் மேட்ரிக்ஸாக தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போனால இது வந்து என்னவா இருக்குது, டயகனல் மேட்ரிக்ஸாக தான் இருக்குது. இப்போ நான் வந்துட்டு என்னோட மேட்ரிக்ஸ் வந்துட்டு டூ லிட்டில் எடுக்கிறேன்னா என்ன அர்த்தம்னா L1 இன்வர்ஸ் L2 இன்வர்ஸ் என்ன ஆகும், L1 இன்வர்ஸ் L2 வந்து என்ன ஆயிரும்னா ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆயிரும். L1 இன்வர்ஸ் L2 வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆயிரும். அதே மாதிரி இதில் வந்து U1 U2 வந்து என்னவா இருக்கணும், க்ரௌட் டீகம்போஸ் எடுத்தோம்னா இது என்ன ஆயிரும், இது வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆயிரும். ஸோ அப்போ இது வந்து என்ன ஆயிரும், ஈக்குவல் டு ஐன்னு மாறிடும். ஸோ இப்போ இது ஐன்னு மாறிடுச்சுன்னா அப்போ என்ன ஆயிரும், L1 இன்வர்ஸ் L2 ஈக்குவல் டு ஐ. அப்போ L1 L2 ஈக்குவல் டு L1. அதே மாதிரி U1 U2 இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஐ. அப்போ இது என்ன ஆயிரும், U1 ஈக்குவல் டு U2 ஆகும். அப்போ இது என்ன ஆயிடுச்சு, L1 ஈக்குவல் டு U1ன்றது L1 ஈக்குவல் டு U1, L1 ஈக்குவல் டு L2, L1 ஈக்குவல் டு U2 போட்டோம். அப்போ ப்ரூஃப் முடிஞ்சது. ஸோ அப்போ என்ன ஆயிடுது, இது வந்து ஒரு யூனிக் டீகம்போசன், யூனிக் LU டீகம்போசன். ஓகே, ஹாசேலி இதில் இன்னொன்று புரிஞ்சுக்கணும் நீங்கள், நான் வந்துட்டு இஸ் ஹாஸ் அ யூனிக் LU டீகம்போசன் சொல்லியிருக்கேன். எவ்ரி நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஹாஸ் அ யூனிக் LU டீகம்போசன் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து டூ லிட்டிலும் க்ரௌட் யூஸ் பண்ணும்போது வருது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் வேறு எது யூஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், அதுக்கு வந்துட்டு அந்த L11 U11 சூஸ் பண்ணுறதுக்கு கரஸ்பாண்டிங்காக வந்து என்ன இருக்கும், ஒரு வித்தியாசமான இது வர்றதுக்கும் இது இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து அடுத்தது
இஃப் ஏ இஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், ஓகே, ஏ இஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அண்ட் எல்யூ டீகம்போசன் இருக்கு. அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணோம், எல்டிஎல் டிரான்ஸ்போஸ் டீகம்போசன் இருக்குன்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். எல்டிஎல் டிரான்ஸ்போஸ் டீகம்போசன் வந்து ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஏ ஈக்குவல் டு எல்யூனா ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு யூ டிரான்ஸ்போஸ் எல் டிரான்ஸ்போஸ், ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ்னா எல்யூ அந்த இது ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இது பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராப்ளம் எடுக்கலாம். ஓகே, 0110, ஓகே, 0110 இந்த இதுக்கு எல்யூ டீகம்போசன் இருக்குதான்றதை செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த இது. ஸோ இப்போ வந்துட்டு இதில் என்ன இல்லை அப்படின்னா நம்மளோட பிரின்சிபல் மைனஸ் நம்ம பார்க்கணும். இது வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் தான். ஓகே, பட் ஆனால் வந்து என்ன இல்லை அப்படின்னா இதுக்கு வந்து என்ன இல்லை நமக்குன்னு 0 இங்கே வந்து பிரின்சிபல் மைனஸ் வந்துட்டு 0வா இருக்குது. ஸோ அதனால் வந்து அது வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அது என்னன்றது பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இதை எப்படி எழுதுனா L11 0, L21 L22 0, U11 U12 0, U22. ஓகே, ஸோ இப்போ என்ன இருக்குது, L11 U11 ஈக்குவல் டு 0வா இருக்குது, இது 1. அடுத்து வந்துட்டு L11 U12 ஈக்குவல் டு 1 இருக்குது. ஓகே, அடுத்து L21 U11 ஈக்குவல் டு 1 இருக்குது. L22 L21 U12 ப்ளஸ் L22 U22 ஈக்குவல் டு 0 இருக்குது. ஸோ இதை இப்போ சால்வ் பண்ணும். ஓகே, சப்போஸ் L11 U12 ஈக்குவல் டு 0 1 இருக்குது. ஸோ இப்போ நான் L11 வந்துட்டு 1ன்னு சூஸ் பண்ணுறேன். ஓகே, L11 வந்து 1ன்னு சூஸ் பண்ணேன்னா U12 வந்து U12 வந்து 1ன்னு சூஸ் பண்ணுறேன். ஓகே, L11 ஈக்குவல் டு 1ன்னா U12 வந்துட்டு 1ன்னு வரும். ஓகே, ஸோ அப்போ இது என்ன ஆயிரும், இதை வந்து எப்படி எழுதிக்கலாம், நான் வந்துட்டு 1 0 இது நான் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இது வந்து என்ன ஆகுது L11, ஸோ இது வந்து 0, இது வந்து 1. ஓகே, இது வந்துட்டு 0, இது என்னென்னா கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா 1 0 0, ஸோ அது வந்துட்டு 0 ஆயிரும். 1 0 வந்து இது வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு L11 வந்துட்டு 1ன்னு வந்துட்டதுனால ஸோ இது வந்துட்டு L11 U11 இருக்குது. ஸோ U11 வந்துட்டு எனக்கு 0 தான். U11 வந்துட்டு ஸோ L11 ஆல்ரெடி 1ன்னு சூஸ் பண்ணதுனால U11 வந்து நான் 0 தான் சூஸ் பண்ணோம், அதனால வந்து 0ன்னு ஆயிடுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா L21 U11 இருக்குது. ஸோ U11 வந்து ஆல்ரெடி 1. ஓகே, ஸோ U11 வந்து ஆல்ரெடி 1ன்றதுனால சாரி U11 வந்து 0 ஆல்ரெடி. ஸோ அப்போ L21 வந்து என்னவா இருக்குது 0 ஆயிரும். ஓகே, L21 U11 ஈக்குவல் டு U11 வந்து ஆல்ரெடி என்னவாயிருச்சு. ஸோ இதில் வந்து L11 1ன்னு சூஸ் பண்ணால U12 வந்துட்டு 1ன்னு வந்துருச்சு. ஸோ அதனால இது வந்து இதுலேருந்து L11 1 U12 வந்து 1. ஓகே, ஸோ இதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் L11 வந்து 1ன்றதுனால ஓகே, ஸோ இந்த இது இப்படி என்னவாயிரும்னா L11 U11 வந்துட்டு 0ன்னு ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ U11 0னா இது வந்து என்ன ஆயிரும், L21 வந்து 0 ஆயிரும். ஓகே, ஸோ U11 0னா L21 வந்து 0, அப்போ என்ன ஆயிருது சாரி L21 வந்து என்ன ஆயிருது 1/0ன்னு வருது. ஸோ அப்போ அதனால கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, ஸோ இது வந்துட்டு 1ன்னு வரணும். பட் ஆனால் எனக்கு என்ன வருது U11 ஆல்ரெடி 0, அப்போ L21 வந்து என்ன தான் சூஸ் பண்ணாலும் எனக்கு வந்து 1 வராது. ஸோ அதனால் இது வந்து நாட் பாசிபிள். அதே மாதிரி ஸோ L21 வந்துட்டு இங்கே என்னது L21 வந்துட்டு நான் சூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ L21 வந்துட்டு எனக்கு இதுலேருந்து கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதனால் இது வந்து ஸ்டக் ஆயிடுச்சு. U12 வந்து ஆல்ரெடி நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ L21 இன்ட்டு இது வந்து 1, L22 வந்துட்டு எனக்கு தெரியாது. L22வும் கண்டுபிடிக்கணும், U22வும் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஈக்குவல் டு 0ன்னு வர மாதிரி. ஸோ இது வந்து 1. ஓகே, ஸோ இது L21 வந்து 0வா இருக்கணும், L22வும் அல்லது U22 ஏதோ ஒன்று 0வா இருக்கணும். அப்போ இது என்னவா இருக்குன்னா இது வந்துட்டு என்னவா இருக்குன்னா இது வந்துட்டு L21 வந்துட்டு ஆல்ரெடி இதுபடி என்னவா இருக்குன்னா சப்போஸ் இதை சூஸ் பண்ணால் இங்கே வந்து 1 வராது. ஓகே, ஸோ அதனால் இந்த இடத்துல எனக்கு ஸ்டக் ஆயிடுச்சு. அதேமாதிரி அங்கேயும் கொண்டு போக முடியாது. ஸோ நீங்கள் வந்து எந்த வேணால் காம்பினேஷன்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ போட்டானா என்ன வருதுன்னா இதை வந்து யூனிக்காக டீகம்போஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இதை வந்து டீகம்போஸ் பண்ண முடியாது. ஏன்னா அப்படின்னா நமக்கு வந்து பிரின்சிபல் மைனஸ் வந்து என்னவா இருக்குது 0வா இருக்குது. ஸோ பிரின்சிபல் மைனஸில் ஃபஸ்ட்டு பிரின்சிபல் என்னவா இருக்குது 0வா இருக்குது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எல்யூ டீகம்போஸ் வந்து எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும், எவ்ரி லீடிங் பிரின்சிபல் மைனஸ் வந்து என்னவா இருக்கணும், நான் ஜீரோவா இருக்கணும், நான் சிங்குலராக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும், இல்லாட்டி கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு எல்யூ டீகம்போஸ் ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் வந்து ஒரு எல்யூ டீகம்போஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து என்ன சொல்கிறோம், நம்ம வந்து இந்த இதுக்கு வந்து நம்மளால இது கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறோம். அதாவது யூனிக் டீகம்போசன் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறோம். பட் இதில் வந்து நமக்கு நான் சிங்குலர் இல்லாதனால பிரின்சிபல் மைனஸ் வந்து நான் சிங்குலர் இதில் வந்து டீகம்போசனே கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் போடலாம். இது எதுக்குன்னா நம்மளோட எல் டிரான்ஸ்போஸ் டீகம்போசனுக்கு ஒரு சின்னதாக ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்து அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்னா சப்போஸ் ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எடுக்கலாம் 1 3 3 2. ஓகே, ஸோ இந்த இதுக்கு எப்படி நம்ம எல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ அல்லது எல் டிரான்ஸ்போஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் L11 L21 L22. ஓகே, இங்கே வந்து என்னென்னா D1 0
0 D2. ஓகே, இங்கே வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா L11 L21 0 L22 இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு இது என்ன ஆகும்னா L11 D1 L11 ஸோ இது 0. ஸோ L11 இன்ட்டு D1. ஓகே, இது வந்துட்டு L11 இன்ட்டு 0 தான். ஓகே, அடுத்து இது வந்துட்டு L21 இன்ட்டு D1. L21 இன்ட்டு D1 இது வந்து 0 தான். ஓகே, இது வந்துட்டு L21 இது வந்து L22 இன்ட்டு D2. ஓகே, ஸோ இது ஓகே இன்ட்டு L11 L21 0 L22 இது வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸு. ஓகே, ஸோ அதுக்குரிய இதை மல்டிப்ளை பண்ணால் L11 ஸ்கொயர் இன்ட்டு D1. ஓகே, அடுத்து இது வந்து L11 இன்ட்டு L21 இன்ட்டு D1 இது வந்து 0. அடுத்து L21 L11 இன்ட்டு D1. ஓகே, அடுத்து இது வந்துட்டு ஸோ இது முடிஞ்சது. ஸோ L21 ஸ்கொயர் D1 ப்ளஸ் L22 ஸ்கொயர் D2. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணோம். ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன இருக்குன்னா L11 ஸ்கொயர் D1 ஈக்குவல் டு 1 இருக்குது. ஓகே, அடுத்து L11 L21 D1 ஈக்குவல் டு 3 இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து L21 L11 D1 L21 1 minute L21 L11 D1 ஓகே ஈக்குவல் டு L21 D1 ஈக்குவல் டு 3. ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா சேம் தான். ஓகே, ஸோ அதனால் இது கரெக்டாக வருது. அடுத்து L21 ஸ்கொயர் D1 ப்ளஸ் L22 ஸ்கொயர் D2 ஈக்குவல் டு 2. ஸோ இதை சால்வ் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அதில் பண்ண மாதிரி L1 வந்து 1 கூட எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ L11 1 எடுத்தனா இது என்ன ஆயிரும்? ஸோ நம்ம டூ லிட்டில் இது படி பண்ணோம்னா இது என்ன ஆயிரும்னா இது வந்து 1 ஆயிரும். ஸோ இது 1 வந்துருச்சுன்னா அப்போ D1 வந்து என்ன எடுத்துக்கலாம்? D1 வந்துட்டு 1 எடுத்துக்கலாம். ஸோ L11 வந்துட்டு 1 எடுத்துக்கிறேன். L22 வந்துட்டு 1 எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ D1 வந்து இதில் வந்துட்டு என்ன ஆயிரும்? D1 வந்துட்டு இதில் வந்து 1 வந்துடும். ஓகே, ஸோ D1 1 வந்துருச்சுன்னா இதில் வந்து என்ன பண்ணும்? L1 வந்து 1 எடுக்கிறனால D1 வந்து ஆல்ரெடி 1 வந்துருச்சுனால L21 வந்து என்ன ஆயிரும்? இதுலேருந்து 3 வந்துடும். ஓகே, L11 1 D1 1 ஸோ L21 வந்து 3 வந்துடும். ஸோ இதில் வந்து L21 வந்து 3 தான். ஓகே, அடுத்து இதில் வந்து L21 வந்து 3. ஸோ அதனால் வந்து 3 9 இன்ட்டு 1 ப்ளஸ் L22 வந்துட்டு நம்ம 1 எடுத்துட்டோம். ஸோ அதனால் D2 மட்டும்தான் இருக்குது. ஸோ D2 ஈக்குவல் டு 2. அப்போ D2 வந்துட்டு என்ன ஆகும்? இதில் வந்து D2 வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக 2 மைனஸ் 9 வந்துடும். ஸோ -7. ஸோ அப்போ இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம்? L11 வந்துட்டு 1 இதுவும் 1 L21 மட்டும்தான் பண்ணுறேன் 3. இது வந்து என்ன பண்ணுறேன் 1 -7 இது வந்துட்டு திருப்பி வந்துட்டு 1 1 இது வந்து 3. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஸோ இது மாதிரி நீங்கள் வந்துட்டு நிறையா இது வந்துட்டு LDL டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கலாம். அது மாதிரி LL டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கலாம் எக்ஸாக்ட். ஸோ இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. அடுத்த பகுதியில் இதுக்கு வந்து எப்படி ப்ரோக்ராம் எழுதலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.